வணக்கம் நண்பர்களே. வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் ரிசர்வ் வங்கி ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் பல்வேறு இடங்களில் நாளை முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு வங்கிகளுக்கு விடுமுறை வருகிறது. 2024ஆம் ஆண்டு முடிந்து புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் பல்வேறு மாநிலங்களில் 5 நாட்களுக்கு வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வங்கிகளுக்கான விடுமுறை பட்டியலின்படி டிசம்பர் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று கோசிமா மற்றும் ஐஸ்வாலில் அனைத்து வங்கிகளும் மூடப்பட்டிருக்கும். இதையடுத்து டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நாடு முழுவதும் தேசிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளும் டிசம்பர் 25 அன்று மூடப்பட்டிருக்கும். இதற்கு பிறகு டிசம்பர் 26ஆம் தேதியன்று ஐஸ்வால், கோசிமா மற்றும் ஹில்லாங்கில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 27ஆம் தேதி அன்று கோசிமாவில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். டிசம்பர் 28ஆம் தேதி மாதத்தின் 4வது சனிக்கிழமையாகும். இதன் காரணமாக வெவ்வேறு மாநிலங்களில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். மேலும் நாடு முழுவதும் உள்ள வங்கிகளுக்கு டிசம்பர் 29ஆம் தேதியன்று ஞாயிறு வார விடுமுறை வருகிறது. டிசம்பர் 30ஆம் தேதி கோசிமாவில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதி காங்டாக், ஐஸ்வால் ஆகிய இடங்களில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். இந்தியாவில் ரிசர்வ் வங்கி, வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், பிராந்திய கிராமப்புற வங்கிகள் அதாவது RRB உள்ளன. மேலும் சிறு நிதி வங்கிகளும் அதாவது SFB இருக்கின்றன. வங்கிகள் அனைத்து தேசிய விடுமுறை நாட்களையும் கடைபிடிக்கின்றன. எனவே அன்றைய நாட்களில் நாடு முழுவதும் வங்கிகளுக்கு விடுமுறை வரும். இது தவிர ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளிலும் வங்கிகள் மூடப்படும். வங்கிகளின் விடுமுறை தொடர்பான பட்டியலை பொதுமக்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நல்லது. ஏனெனில் வங்கி தொடர்பான ஏதேனும் வேலைகளை முடிக்க வங்கிகளுக்கு செல்வதாக இருந்து விடுமுறை நாளில் சென்றால் வீண் அலைச்சல் ஏற்படும். எனவே முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதன்படி திட்டமிடுவது நல்லது. ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் தொடங்கும் முன்னரே ரிசர்வ் வங்கியின் விடுமுறை பட்டியல் குறித்து வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காரணங்களால தான் தொடர்ந்து 5 நாட்களுக்கு வங்கிகள் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களும் அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடான அப்டேட், அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, சேமிப்பு திட்டங்கள், அது போன்ற அனைத்து அப்டேட்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பற்றின எல்லா அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.